நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கைப்பமே ரொம்ப பிஸி மாதிரி தெரியுதே. என்னடா என்னடா ஏன்டா என்கிட்ட சொன்னாம பெங்களூர் வரைக்கும் போனேன், இன்னைக்கு என்னமோ டெல்லி வேற போறியாமா? டேய் என்னடா இதெல்லாம்? அப்பா கூட்டாரு போறேன். ஐயோ அப்பா சொன்னா இவர் அப்படியே கேட்டுருவாரு. டேய் பின்னடா வேணும் உங்களுக்கு? முதல்ல குடத்தை கீழே இறக்கி வை, அப்புறம் பேசுவோம். இறக்கியாச்சு, பின்ன விஷயம். இப்ப பதில் சொல்லு. என்னதான்டா சொல்லணும்? இப்ப எதுக்குடா உங்க அப்பாவோட லாரியில போற? கூட்டாரு போனேன். அதான் எதுக்கு? பின்னடா வேணும் உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் நோயினு கேள்வி கேட்டுக்கிட்டு போங்கடா அந்த பக்கம். உண்மையை சொல்லு, நீயே போன? அழியும் வேணாம். உங்க அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லை, அவங்கள வச்சுட்டு எப்படி போவ? இப்ப நீ அடி வாங்க போற. இப்படி சொன்னா விட்டு போயிடுவான்னு பாத்தியா? நடக்காதடி. ஆமா, இப்போ நீ ஒழுங்கா எங்க கூட வர. ஏய் நாய்க்கு தோட்டத்துல மோட்டர் ஓடுதுடா, வாடா போய் ஜாலியா குளிச்சுட்டு வந்துடலாம். இல்லடா நான் வரல, நான் கிளம்பணும். என்னடா கைப்பாமே, அப்புறம் அவள் தானா? நாங்களாம் வேணாம், நீ முடிவு பண்ணிட்டல. அப்படி இல்லையே. அப்ப கூட வா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா. அப்ப நீ ஒத்துக்கோ, நாங்க தேவையில்லைன்னு. என்னடா நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க? நீ வருவியா மாட்டியா? நான் நான் இந்த வாட்டி அப்பா கூட போயிட்டு வந்துட்டு அப்புறமா போகவே இல்லை. போதுமா? இது நீ போயிட்டு வரவே 1.5 மாசம் ஆகும். அதெல்லாம் இல்ல. ஸ்டாலின் சார் உன்னை எங்கன்னு கேட்டாரு, பாக்குறப்ப எல்லாம் கேக்குறாரு. நடந்ததுக்கும் கைபாமுக்கும் ஒன்னும் சம்மந்தம் இல்ல, அவனை வர சொல்லுங்க, நான் பாக்கணும்னு சார் சொன்னாரு. கண்ணா எனக்கு தெரியும், நீ இதுக்காக தானே உங்க அப்பா கூட ஓடி போயிடுற. டேய் அப்படியா? ஏய் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா. ஆமாண்டா, சார் கொன்னை ரொம்ப பிடிக்கும். சார் போய் உன் மேல கோச்சிப்பாரா? நாங்கெல்லாம் தினம் சாரை போய் பாக்குறோம் தெரியுமா? நாங்க மட்டும் இல்ல, டப்பாஸ், வாட்டர் டேங்க், கேபி எல்லாரும் சாரை போய் பார்த்தோம். சனி வந்தான். சார் வீட்டுக்கு போனீங்க? ஆமா. அக்கா ஒன்னும் சொல்லலையா? ஏய் அக்காலாம் இப்பெல்லாம் ஒன்னும் சொல்றது இல்லடா. கைபாம், ஏன் சாரை பார்த்து ஓடி ஒளியிற? உன்னாலதான் சாருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றியா? கைபாம் அதானே? அப்ப நீ தானே முதல்ல சாரை போய் பார்க்கணும். நீ பண்ணது தப்புன்னு யோசிச்சா நீ தானே முதல்ல சாரை பார்த்து சாரி சொல்லணும். ஆமாண்டா, இப்படி ஓடி வந்தா தப்புடா கைபாம். அதுக்கு இல்லடா. அக்கா பெருசா சார் பெருசா? அது இல்லடா. சார் அப்படி உன்னை திட்டு விடுவாரா? கைபாம் எது எப்படினாலும் நீ இப்படி சாரை பார்க்காம இருக்கிறது தப்புடா. நியாயமா பார்த்தா நீ தான் முதல்ல போய் சாரை பார்க்கணும். அப்ப நான் சாரை பார்க்கலான்றீங்களா? ஆமா. எப்ப பார்க்கலாம்? எப்ப வேணா போய் பார்க்கலாம். இப்பயே போய் பார்க்கலாமா? போலாமே. நீங்களும் வர்றீங்களா? முதல்ல நீ போய் பாரு, அப்புறம் உங்க அப்பா கிட்ட நான் வரலன்னு சொல்லு, அப்புறமே பார்க்கலாம். நீ தனியா போ கைபாம், அப்பதான் நீ நினைச்சத சார் கிட்ட பேச முடியும். சார காணாம எங்க போயிருப்பாரு? உள்ள போனா அக்கா ஏதாவது திட்டாங்களோ? சார் ஏண்டா என்னை பார்க்க வரணுன்ட்டு வந்துட்டு பார்க்காமலே போறியா? என்னை பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சார் அப்ப நம்மளுக்குள்ள இருந்தது அவ்வளவுதானா? சார் சார் டேய் சார் தெரியாம பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். உங்களுக்கு இப்படி இல்லாம நான் நினைச்சு கூட பார்க்கல சார். சார் லூசாடா நீ, அதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லடா. இல்ல சார், என்னாலதான் சார் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. டேய் கைபாமே, முதல்ல அழுகிறத நிறுத்துற. டேய் சொல்றேன்ல, அழுகிறத நிறுத்து, கண்ணத்தோட. டேய் அழாத, கண்ணத்தோட. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருந்தா. நீ 8ஆம் கிளாஸ் போற பெரிய பையன், நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? சார் என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையே? அது எப்படி கோபம் இல்லாம இருக்கும்?
உன் மேல எனக்கு பயங்கரமான கோபம். உன்னால் அடிபட்டுருச்சுன்றதுக்காக இல்லை, நான் வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து என்னை பார்க்காததுக்காகவும் உன்னை நான் தப்பா நினைப்பேன் நீ என்னை தப்பா நினைச்சதுக்காகவும் தான் உன் மேல எனக்கு கோபம். ஏன்டா கைபாமே, ஒரு வருஷத்துல நம்ம 2 பேத்துக்கு நடுவுல எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கு. டேய், நான் எப்படா உன்னை தப்பா நினைப்பேன்? சார் எனக்கு அடிபடணும்னு நீ எப்படா நினைப்ப? லூசு பேல. எனக்கு 10 நாள் கஷ்டம்டா, உனக்கு இந்த நிமிஷத்து வரைக்கும் கஷ்டம்னு எனக்கு தெரியாதாடா? டே கைபாமு, உன்னை நான் எப்பயுமே தப்பா நினைக்க மாட்டேன்டா, நீயே என்னை தப்பா நினைக்காத. டேய், இதெல்லாம் உனக்கு ஒரு பாடம்டா. விளையாட்டு எப்ப வினையாம்னு உனக்கு தெரியாதுல்ல? எஸ் சார். குறும்புத்தனம் இருக்க வேண்டியதுதான், அதனால என்ன விளைவு ஏற்படும்ன்றதுல கொஞ்சம் தெள்ள தெளிவா இருக்க வேண்டாமா? எஸ் சார். அப்புறம் வேற என்ன? இப்போ உங்க உடம்புல எப்படி சார் இருக்கு? எனக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன். அன்னைக்கு கழுத்துல எல்லாம் கட்டு போட்டிருந்தீங்களே சார்? அது கழுத்து அசையாம இருக்கிறதுக்காக போட்டிருந்த பேண்டைடு, அதெல்லாம் கழட்டியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் கையில கட்டெல்லாம் போட்டிருந்துச்சே சார்? அதெல்லாம் ஓகேடா. ஏன் சார் இந்த குச்சி வச்சிட்டு இருக்கீங்க? இது சும்மாடா, ஒரு சப்போர்ட்டுக்கு. நீ இதான் என்னைய பார்க்க வரல, அதனாலதான் இது. இப்பதான் நீ வந்துட்டே இல்லை, இனிமே இது தேவைப்படாது. நிஜமாடா, உன்னை விட வேற என்னடா சப்போர்ட் வேணும் எனக்கு? சார் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எதுக்குடா? என் மேல இவ்வளவு நம்பி வச்சிருக்கீங்க சார், அதான். பெரிய மனுஷன் மாதிரிலாம் பேசக்கூடாது. சார் அக்கா வீட்டுல இல்லை சார்? கடை வரைக்கும் போயிருக்கா. சரி, அவ வர்றதுக்குள்ள நம்ம வெளியில போயிட்டு வரலாமா? எங்க சார்? எங்க வேணாலும் போலாம்டா. என் கூட சைக்கிள்ல வரீங்களா சார்? ஐயோ சார் என் உசிரா போனாலும் உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பேன் சார். ஏண்டா டேய், எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? ஐயோ, இவரை கூட்டு போய் நம்ம கீழே ஓட்டக்கூடாதுன்னு நினைச்சிட்டே ஓட்டுனேன்டா, கண்டிப்பா கீழே ஓட்டுருவேன். கீழே விழுந்தா கூட சார் நம்மளை தப்பா நினைச்சுக்கிற மாட்டாருன்னு நினைச்சிட்டே ஓட்டுனேன்டா, எல்லாம் சரியா வரும். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? ஆமாடா, முதல்ல கீழே விழுகிறப்பதான் வலிக்கும், அப்புறம் பழகிருண்டா. சரி வா போலாம். சரிங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிருமி சூப்பரா போடுறடா. ஆமா நீ எந்த பவுலர் மாதிரி ஆகணும்? டேய், சச்சின் மாதிரி பெரிய bowler ஆகணும்டா. ஏய் சச்சின் மாதிரி பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் முதல் முறையா சச்சின் மாதிரி பவுலர் ஆகணும்னு கேள்விப்படுறேன். டேய், நான் ரெண்டுமே பண்ணுவேன்டா. முடி மட்டும் சுருட்டியா இருந்தா நான் சச்சின் மாதிரி இருக்க மாட்டேன். சச்சின் மாதிரி முடி இருந்தா மட்டும் பார்த்தாது, சச்சின் மாதிரி அடியும் இருக்கணும். அடிப்பேன்டா. சச்சின் குள்ளம் தான், அதுக்காக குள்ளமா இருக்கலாம் சச்சின் கிடையாது. அம்மா கிளி, நீ யார் மாதிரி ஆக போற? ஏய் நான் கெயில்ற. வாரா, தூக்கி அடிச்சா பந்து அப்படியே காத்துல காணாம போயிடும். ஏன் இப்ப அடிக்கிறத? இந்த பந்த ஆளு கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு வாங்கியிருக்கோம், இதை தூக்கி அடிச்சுட்டு அத்த பந்து என்ன பண்ணுவ? டேய், ஓவர் பில்டப்பா இருக்கே. ஆமா, உனக்கு கிரிக்கெட் தானே பிடிக்கும்? ஆமாண்டா, ஸ்டாலின் சார் தான் சொல்லியிருக்காரு. என்னடா சொன்னாரு? என்ன கிரிக்கெட் பிளேயர் ஆக்குறேன்னு சொன்னாரு. Hi, boys. என்ன டப்பாசு வண்டி அங்க இந்த பக்கமா போகுது? இன்னைக்கு வாட்டர் டேங்க் வீட்ல தான் சாப்பாடு. என்ன வாட்டர் டேங்க் வீட்ல ஏதோ விசேஷமா? ஒண்ணும் இல்ல, அம்மாவும் அப்பாவும் திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்காங்க, அதான் சமைக்கலான்னு. யாரு, நீ சமைப்பியா? குண்டனுக்கு நக்கல பாத்தியாடி? ஆலயம் வாட்டர் டேங்க் தீயா சமைப்பா தெரியும்ல. நிஜமா வாட்டர் டேங்க்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பாடு குழம்பு எல்லாம் எங்க அம்மா வச்சுட்டு போயிட்டாங்க, நாங்க முட்டையை மட்டும் வாங்கி பண்றோம். என்ன ஆம்லெட்டா? பொடி மாசு. ஏன் ஆம்லெட் போட மாட்டியா? ஆம்லெட்னா பிக்காம போட தெரியாது, பொடி மாசுனா பிரச்சனை இல்ல பாரு. டேய் கிளி, உனக்கு ராபத்துடா. என்னடாடா? நீ செத்தடி. என்னன்னு சொல்லு. நீ பீஸ் பீஸ் ஆக போற. ஐயோ இப்ப என்னன்னு சொல்லு. குழந்தைங்க எல்லாம் டிவில பாடுவாங்களே. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அது என்ன பேரு? சூப்பர் சிங்கர் தானே? அதேதான், அத ஆரம்பிக்க போறாங்களாம். ஆரம்பிக்கிட்டோம். நெக்கிலி அசால்ட்டா ஆரம்பிக்கிட்டோன்ற. ஆமா, அத ஆரம்பிச்சா எனக்கு என்ன வச்சுறேன்? நெக்கிலி உங்க அப்பாவை மறந்துட்டு பேசுற.
உன்னை சூப்பர் சிங்கர் ஆக்கியே தீருவேன்னு உங்க அப்பா சபதம் போட்டிருக்காரு, மறந்துட்டியா? உங்க அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியாதுல. பஸ் ஸ்டாண்ட்ல பெரிய தட்டி வச்சிருக்காங்க. பேப்பர்ல விளம்பரம் எல்லாம் போட்டிருக்காங்க, நான் கூட பார்த்தேன். ஏய் சும்மா விடாத. நீ எப்ப பேப்பரை படிச்ச? காலையில. உங்க வீட்டுக்கு தான் பேப்பர் வராது, அப்புறம் எப்படி படிப்ப? அம்மா வடை வாங்கி சாப்பிட காசு கொடுத்தாங்க. கணேச அண்ணன் கடையில வடை வாங்கினேன்னா அதுல ஒரே எண்ணெயா இருந்துச்சு. பேப்பர்ல அமுக்கி சாப்பிடலான்னு பேப்பர் எடுத்தேன், அதுல போட்டிருந்துச்சு. சரி உன்கிட்ட காட்டலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். இந்தா. என்னடா எழுதிருக்கு? கடவுளே, எங்க அப்பா பேப்பரை பார்க்காம இருக்கணும். எங்க கண்ணிலே பட்டப்போ உங்க அப்பா பார்க்காம இருந்திருப்பாரு. அப்ப பாத்துருப்பாருன்றியா? கண்டிப்பா பாத்திருப்பாரு. உன்னைய கொலவெறியோட தேடிட்டு இருப்பாரு. ஐயோ நான் செத்தேன். நாள்ல இருந்து திரும்பவும் கழுத்து வரைக்கும் தண்ணியில இறங்க சொல்லுவாரு. போன சூப்பர் சிங்கருக்கு என் உயிரை வாங்கிட்டாரு. ஆடிஷன் ரூம்ல போய் எல்லார் கை காலையும் விழுந்து என்னை அவுட் பண்ணுங்கன்னு கேட்டேன். அவுட் ஆனா மட்டும் உங்க அப்பா உன்னை அடிக்க மாட்டாரா? ஆரம்பத்திலே அவுட் ஆனா அடி கம்மி, கடைசி வரைக்கும் போய் அவுட் ஆனா கதம் கதம் தான். ஒரு வருஷம் எங்க அப்பா கிட்ட யார் மாட்டின்னு முழிக்கிறது, அதுக்கு ஓப்பனிங்லயே அடி வாங்குறது பெட்டர் தானே. டேய் கிளி, உங்க அப்பா பாவம்ல, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாடுறா. அதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லடா பாஸ். எனக்கு இன்ட்ரெஸ்டே கிரிக்கெட்ல, எங்க அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் பாட்டுல. சூப்பர் சிங்கர் ஆகணும்னா அவர் தானே ஆகணும். சச்சின் ஆகணும்னா என்னால முடியும். டேய் ஏன்டா உனக்கு பாட பிடிக்கல? பிடிக்கல, எனக்கு பிடிக்கலன்னா விட வேண்டியதானே. அதான் ஏன் பிடிக்கலன்னு சொல்லு. பாட்டு பிடிக்காம போனதுக்கு காரணமே எங்க அப்பா தான்டா. 5 வயசுலயே என் கூட படிக்கிற பசங்கெல்லாம் நிலா நிலா ஓடிவான் படிக்கிறப்போ என்ன மட்டும் மண்ணில் இந்த காதல் என்றின்னு மூச்சு விடாம பாட சொன்னா கடுப்பாவுமா ஆவாதா? செம்ம கடுப்பாவுமே. அதனால தான்டா எனக்கு அப்பாவும் பிடிக்கல, பாட்டும் பிடிக்கல. டேய் கிளி, நீ உஷாரா இரு. எப்படியும் உங்க அப்பா பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்திருப்பாரு, கண்டிப்பா டார்ச்சர் பண்ணுவாரு. உஷாரா நீ எஸ்கேப் ஆக பாரு. டேய் கிளி, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பயப்படாத. டேய் ஆலியா, பாலத்தை bowling போடு, நீ கீப்பரா நில்றா. சார் வா குருவி. வணக்கம் நீ. சார் வாயா, என்ன விசேஷம்? அது ஒண்ணும் இல்ல சார், பண்ருட்டில இருந்து பலாப்பழங்களோடு வந்துக்குது. அதான் உங்களுக்கு ஒரு 4 ஏறிக்கிட்டு போலாமான்னு கேட்கலான்னு வந்தேன். யோ 4 பலாப்பழமா? யோ இந்த வீட்டில் கொய்யாப்பழம் வாங்கினாலே காலியாக மாட்டேங்குது, நீ 4 பலாப்பழம் வேணுமான்னு ஏன் கேட்க? சார், அன்னைக்கு வாங்கி கொடுங்க சார். ஏன் கையல், பலாப்பழம் சாப்பிடுவ? சாப்பிடுவேனே. இல்லையே, அன்னைக்கு ஒரு நாள் கேட்டப்ப எனக்கு பலாப்பழம் பிடிக்காதுன்னு சொன்னேன். முதல்ல நீங்க வேணுமானே கேக்குறீங்க, அது எப்படி நான் வேண்டாம்னு சொல்ல முடியும்? இரு குருவி, நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். ஏன் சார், அன்னைக்கு இது வரைக்கும் எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்லையா? இல்லையா, அது வந்து நீங்க இவ்வளவு யோசிக்கும் போதே தெரியுதா இல்லைன்னு. ஏன் சார், வீட்டுக்கு வாங்கி கொடுத்த பலசரக்கு சாமான், உடம்பு சரியில்லாம இருந்தப்போ மாத்திரை வாங்கின இதெல்லாம் லிஸ்டே சேர்க்கலையே. இல்லை ஒரு இப்போ வரைக்கும் நான் அதை யோசிக்கவே இல்லையா. தப்பு இல்லையா சார்? ஊருக்கெல்லாம் அருமையான வாத்தியாரா இருந்துங்கன்னு வீட்டு உள்ள போய் இப்படி இருந்தா எப்படி சார்? ஏன் சார், கல்வி மட்டும் இல்ல சார், காதலும் தெரியணும். யோ என்ன எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா? சார் தெரியலனா தெரிஞ்சுங்க உங்ககிட்ட கத்துக்கணும் சார். தினம் நீங்க வண்டியில என் கூட வரப்போவே நான் யோசிப்பேன், என்னடா இந்த ஆளு மல்லிகை பூவு அல்வா இதெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டேன்றாரு. சரி ஒருவேளை நான் கூட இருக்கிறேன்றதுனால வெக்கப்பட்டு வாங்கல போல இருக்குதுன்னு நினைச்சேன். அப்புறமா தான் தெரியுது வாங்குறதே இல்லைன்னு. யோ உனக்கு என்ன இப்போ அடி வேணுமா? ஏன் சார், தப்ப நீங்க பண்ணிட்டு என்ன அடிப்பீங்க? யோ நீ முதல்ல கிளம்பியா? ஏன் சார், அன்னிக்கு புடிச்சத வாங்கி கொடுங்க சார். அண்ணிய ஒரு 4 இடத்துக்கு கூட்டு போங்க சார். யோ நீ முதல்ல கிளம்பியா? சரி கிளம்புறேன். யோ சும்மா விளையாட்டு சொன்னேன், அவதான் காய் போட போயிருக்கால, வந்ததும் குடிச்சிட்டு போ. ஒன்னும் வேணாம் சார், நல்லா இருக்குதா கதை. நீங்க வானா வரத்துக்கும் போனா போறதுக்கும் நீங்க வச்ச ஆளா நானு போறேன் சார். போ. சார் என்ன சார் இது, அன்னைக்கு பரிச்செல்லாம் வைக்கிறீங்க போல, நோட்ல எல்லாம் எழுதிக்கிறாங்க. யோ குடியாத நோட்டை, நீதான் போகணும்னு சொன்ன, போ. போறேன் சார். போயா. கவிதை எழுதுறதுல இவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? குருவி எங்க? போயிட்டான். ஏன்? நான் தான் துரத்தி விட்டேன். அதான் ஏன்னு கேக்குறேன்.
தேவையில்லாம தோணன்னு பேசிட்டே இருந்தான், அதான் துரத்தி விட்டேன். சரி, இதெல்லாம் நீ எழுதின கவிதை தானா? ஐயோ, இதையே எடுத்தீங்க? நான் எடுக்க கூடாதா? எவ்வளவு தப்பு. சில இடங்கள்ல துணைக்கால் போடல, இன்னும் சில இடங்கள்ல புள்ளி வச்ச எழுத்து ரெண்டும் தொடர்ந்து வருது. திருத்துனீங்களா? ஏன் திருத்தக்கூடாதா? நான் என்ன ஸ்டூடெண்டா திருத்துறதுக்கு? அது இல்ல, நான் உங்க பொண்டாட்டிங்க. கவிதை எழுதுனா அதுல என்ன சொல்லிருக்கேன்னு யோசிக்க மாட்டீங்களா? என்னவனே, நண்பர்கள் பலர் கணவன் மனைவி ஆனதுண்டு. கணவன் மனைவியான நாம் இப்போதுதான் நண்பர்களாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரே முற்றத்தில் ஒரே தென்றலை பகிர்ந்து கொள்கிறோம். ஒரே சூரியன், ஒரே நிலவு, ஒரே மழை, எல்லாம் ஒன்றாக இருக்க எனக்குள் மெல்ல மெல்ல நடக்கும் மாற்றங்கள் உனக்குள் மட்டும் நடக்காதது ஏன்? எனக்குள்ள மாற்றங்கள் நடக்கலன்னு யார் சொன்னது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குருவி, விசாரிச்சியா? நல்லா விசாரிச்சுட்டேன் சார், சந்தேகமே இல்ல சார். அண்ணாச்சியோட அப்பா லைப்ரரி நடத்தா கவர்மெண்ட்டுக்கு தானமா கொடுத்த இடம் தான் அது. அப்புறம் என்ன, கரெக்டான ஒரு வக்கீலை பார்த்து ஸ்ட்ராங்கா ஒரு கேஸை போட்டுருவான். என்ன சார் சொல்றீங்க? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அண்ணாச்சியோட பலம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட மோதி நம்ம ஜெயிக்க முடியுமா? யோ, அண்ணாச்சியோட ஆறு மோதல அதர்மத்தோட தான் மோதுறான். கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். சார் எதுக்கு சார் தேவையில்லாம வேலையில போற ஓனா வேத்து பாக்கில போட்டு நான் கதையாயிட போகுது சார். யோ, இப்படியே இருந்தா எப்படியா? ஒரு ஊருக்கு நூலகங்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? ஏன் சார், யார் சார் இப்பெல்லாம் போய் லைப்ரரியில படிக்கிறாங்க? எல்லாரும் சலூன்லயும் டீகள்லயும் தான் படிக்கிறாங்க. அங்க யாரும் போறது இல்லன்னு தான் அண்ணாச்சி அதை கேப்சர் பண்ணிட்டாரு. யோ, ஒரு நூலகங்கிறது ஒரு பொக்கிஷம் மாதிரி. சும்மா டீ கடையில சலூன்ல உட்காந்து வாரப்பத்திரிக்கை படிச்சா மட்டும் போதுமா? மற்ற நூல்கள்லாம் மாணவர்கள் எங்க படிக்கிறது? யோ, மனுஷ அறிவை வளர்த்துக்கிறன்றதுக்காக கவர்மெண்ட் இவ்வளவு காசு ஒதுக்கி லைப்ரரியை நடத்திட்டு இருக்கு. அதை நம்ம முழுமையா பயன்படுத்த வேண்டாமா? அப்போ நீங்க இந்த பிரச்சனையை விடுற மாதிரி இல்ல. யோ, தெரிஞ்ச ஒரு தவறு நடக்குது, அதுவும் நம்ம கண்ணு முன்னாடியே. அதை பார்த்துட்டு எப்படியா சும்மா இருக்க முடியும்? இல்லையா, இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். சார் எனக்கு என்னமோ இது சரியா படல சார். யோ, ஏன் அப்படி சொல்ற? சார் அண்ணாச்சி ஒரு மலை சார், அவர்கிட்ட போய் சண்டை போட்டா நம்மளுக்கு தான் ஆபத்து வந்து முடியும். யோ, இப்படியே பயந்துட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. இன்னைக்கு அரசாங்கத்தோட இடத்த பிடிச்சவன் நாளைக்கு உன் வீட்டோட இடத்த பிடிச்சா அப்பயும் வேடிக்கை வந்துட்டு சும்மா தான் இருப்பியா? அது எப்படி விட முடியும்? செவுல்லே ரெண்டு விட மாட்டேன். இப்ப வருதுல கோவம், உனக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? யோ, ஊர் நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும். சார் இப்ப என்னதான் சார் பண்றது? முதல்ல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறன்றத அண்ணாச்சியோட கவனத்துக்கு கொண்டு வரணும். புரியலையே சார். குருவி, மாணவர்களோட சேர்ந்து ஒரு சின்ன மறியல் போராட்டத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். அப்பதான் பொதுமக்களோட சொத்தை அண்ணாச்சி கைப்பற்றிருக்கிறாருங்கிற விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிய வரும். என்ன சார் முதல்வன் அர்ஜுன் மாதிரிலாம் பேசுறீங்க? அது இல்ல குருவி, நல்ல விஷயங்களை படத்துல மட்டும் பார்த்து கைதட்டினா போதாது, நிஜ வாழ்க்கையிலும் கடைப்பிடிக்கணும். முதல்ல ஒரு வக்கீல் நம்பர் வாங்கி கொடு, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன வக்கீலு? அது ஒண்ணு இல்ல, நீ என்னமோ எதிர்ப்பு மறியல் போராட்டம்னு பேசிட்டு இருந்தீங்க. கயல், இது ஸ்கூல் விஷயம் கிடையாது, வேற. எதுவா இருந்தா என்ன? வேதாளம் பழையபடி முருங்கமரம் ஏற பாக்குது, அதானே? இல்ல கயல். என்ன இல்ல? நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இல்ல, மிக்ஸி இல்ல, கலர் டிவி இல்ல. இப்படி இதுல ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு யோசிக்காம ஊருக்கு ஒரு லைப்ரரி இல்லன்னு கவலைப்படுறீங்க. கவர்மெண்ட் லைப்ரரி கயல், அத போய் அந்த அண்ணாச்சி. கவர்மெண்டே சும்மா இருக்கு, உங்களுக்கு என்னங்கற? என்ன கயல் இப்படி பேசுற? பசங்க போய் அறிவை வளர்த்துக்கக்கூடிய ஒரு புனிதமான இடம், அத போய் அந்த அண்ணாச்சி அராஜகமா பூட்டி வச்சிருக்கான். அதானே பார்த்தேன். கதை அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் பசங்க கிட்ட தானே வருது. பொண்டாட்டி குடும்பம் எக்கடி கட்டு போனா உங்களுக்கு என்ன? பசங்க நல்லா இருக்கணும். சார் நான் உன கிளம்புறேன் சார். கிளம்பாத, அப்படியே ஓடி போயிரு. இன்னொரு முறை வீட்டு பக்கம் வந்த காஃபில விஷம் வச்சு கொன்னுடுவேன். கயல், முதல்ல நீங்க உள்ள போங்க. வெளிய வந்து பேசினா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இனிமே உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்தேன், அதோட நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். குருவி சார் நீ கிளம்பியா? சார் இவ்வளவு நேரம் நான் வேணாம் தான் சார் சொல்லியிருந்தேன். அண்ணி திட்டம் போது ஒண்டி எதுவுமே பேசாம சைலண்ட் ஆகுறீங்க. அண்ணி, எனக்கும் இந்த புரட்சி போராட்டம்லாம் எதுவுமே பிடிக்காது. நானும் உங்க கட்சி தான்.
சார வம்புக்கு போவானு தான் சொல்லின்னு இருந்தேன். நீ எதுவும் சொல்ல வேணாம், கிளம்பு. நீங்க வாங்க. ஏய், நல்லா இருக்குத கதை. நானுமோ தப்பு பண்ண மாதிரி புருஷனை பொண்டாட்டியை சேர்ந்து நீ என்ன திட்டுறாங்க? ஏன் சார் அப்ப அந்த வக்கீல் நம்பர் வாங்க வேணால? ஐயோ என்ன அன்னைக்கு மாறியா ஏறிட்டா? இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்த கொன்னுடுவோம் உன்னை.